ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் 14 நாட்கள் 3ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சூரியன், அவர்கள் இருவரும் ஒரு தொடர்பினால நமக்கு என்ன விளைவுகளை தருவார்கள் அப்படிங்கிறது தான். சனி தைரியமா சில நடவடிக்கைகள், சில பேரை தொடர்பு கொள்றது, இடம் மாத்துறது சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் டீல் பண்ணுறார். யாருக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கோ அல்லது புத்தி அந்தர சூட்சுமம் நடந்துட்டு இருக்கோ, அறிவு சார்ந்த உழைப்புக்கு நன்மைகளை பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப உறவுகளாகட்டும், உங்களுக்கு தைரியத்துக்காகட்டும். இப்போ என்னதான் வக்கரகதியாக இருந்தாலும் கூட புதனை போல தான் செயல்படுவார். ஏன்னா புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில தான் அவர் பிறந்தார். அதே நட்சத்திரத்தில் இப்போ அவர் போயிட்டு இருக்கார். அது நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள். அதாவது இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, மீடியேட்டராக இருக்கீங்க, கமிஷன் வகையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறார். அது மாதிரி தான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு, சுபகாரியங்கள், திருமண விஷயங்கள், குழந்தை பேர், இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவான இடத்துல இருக்கார். இப்போ இந்த 14 நாட்களில் சூரியனோட ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறாரு. சூரியன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் 7ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போயிட்டு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 14 நாட்களில் சூரியன் நமக்கு 8ஆம் வீட்டுக்கு உடையவர். சனி நமக்கு 1ஆம் வீடு லக்னத்துக்கு உரியவர். ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுக்கிரகத்தை உண்டு பண்ணுபவர். சனியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, பொதுஜன தொடர்பு, அறிவு சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணுறவர். அதனால் இந்த சூரியனும் சனியனும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லவர்கள், தனித்தனியே நல்லவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது, பகை கிரகம். அப்ப காரியமாகுது. ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்த்துடுறோம். ஆனா மனசுக்கு தான் கொஞ்சம் ரசிக்கல, நெருடலா இருக்கு. எப்படியோ காரியத்து பண்ணிக்கலாம், ஆனா ஸ்மூத்தா போல, கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. நடை, உடை, பாவனைகள், வசீகர தன்மை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். பட் அதனால நமக்கு ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. திருமண விஷயங்கள்ல இப்ப பேசுறீங்க 2 குடும்பம். சரி, அப்படியே பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் ஈகோ, ஒருத்தர் ஒரு ஈகோவோட ஒரு பேசுறது. அவர் அதுக்கு பதில் பேசும்போது அதுக்கு மேல கொஞ்சம் பேசுறது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அன்பு, பரஸ்பர உறவு கெடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம ஜாதகத்துல சனியோ சூரியனோ 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாருன்னு அப்படின்னா, அவங்களுக்கு சனி திசா புத்தி, சூரிய திசா புத்தி நடந்ததுன்னா இது மாதிரி நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இது வேற என்ன நன்மைகளை கொடுக்கும்? அகம் சார்ந்த நன்மைகளோட வேலைக்கு நல்லா இருக்குமா? காசு வருமா? சொந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படின்னா கண்டிப்பா பண்ணும். ஒரு புதிய வேல்யூபிள் கஸ்டமர்கள் உருவாக்கி கொடுக்கும். ஒரு நல்ல பெரிய மனிதர்களுடைய ஆர்டர் கிடைச்சதுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் வேலைக்கும், தொழிலுக்கும். இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறோம், கவர்மெண்ட் கான்ட்ராக்டு. அதுக்கு சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு பாஸ் ஆகி அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ காரிய வெற்றி என்பது கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறது. அது இந்த 14 நாட்களில் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படும்.
அதில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈகோ பேச்சு, முரண்பாடு இல்லாத பேச்சு, அன்பை பரிமாறிக்கிற மாதிரி பேச்சு. சனி தாழ்ந்து போவதற்கு தயார்தான் என்பும் என்கிறது. சூரியன் தாழ்ந்து போக மாட்டேன், ஆனால் சொன்னபடி நடக்கணும், நான் சொன்னதைத்தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆதிக்க குணம் கொண்டது. ஸோ இதனால என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளேயே சில விஷயங்களில் ஒரு பிடித்தமான விஷயங்கள் செய்யும் பொழுது பொறுமையை இழந்து விடுகிறது. இது சனி என்பது தாமச குணத்தை கொண்டது. எப்ப நடந்தாலும் சரி ஏத்துக்கிற தன்மை கொண்டது. சூரியன் வந்து உடனே செய்யணுன்ற தன்மை கொண்டது. அதனால பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி உறவு, சகோதர வழி உறவு, மூத்த பெரியோர்களின் உறவு, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பார்த்து மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது கூட அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பரஸ்பரமாக போய்க்கணும். மற்றபடி மாற்றங்கள் சந்திக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபரு, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மாற்றி செய்யலான் இருக்கேன், ஃபீல்டை மாற்றி வேலை பார்க்கலான் இருக்கேன், புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறேன். இது மாதிரி பொதுஜன தொடர்புள்ள விஷயங்களை நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதை பிரகடனப்படுத்த போகிறேன். இதுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்கும். தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், புதுசாக நபர்களை சந்திக்க வைக்கும். பல வழிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். அது மாதிரி சுபகாரியங்கள், வீட்டில் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இருந்தால்தான் நெகட்டிவ். அப்படி இல்லாதவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். இப்போ நமக்கு நடக்கிற திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் எல்லாமே சனியினுடைய அமைப்பில் இருந்தது அப்படின்னா, சனி வக்கரமாகத்தை பற்றி கவலையே இல்லை. அவர் வந்து 3ஆம் இடத்துல அந்த என்ன நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த பலனை தரப்போகிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் மற்றும் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு மாற்றங்கள், இடமாற்றம், இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். 2 பேருக்கும் பகை அப்படிங்கிறதுனால அப்பா மகன் உறவு, சகோதர வழி உறவு, இதில் வந்து ஈகோவை விட்டுட்டு பேசணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக கொண்டு போகும். ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கிறதும் நடக்கும், அதே மாதிரி தொழிலை கெடுக்காமையும் கொண்டு போகும். அந்த வகையில் இது சிறப்பான இந்த 14 நாட்களை பயன்படுத்தி பாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.